ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரோ ஜனநாயகன் படம் ஃபுல் படமே வந்துருச்சு ப்ரோ, அப்புறம் வந்து சில கிளிப்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்த தலைவா படம் கூட அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதாவது அந்த படம் வந்து வேறு ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து டைம் டு லீட் டேகை எடுத்தால் தான் ரிலீஸ் பண்ண விடும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களால டிலே ஆச்சு. வந்து அதை சிடி போர்ட்லாம் நிறைய பேர் விற்று நிறைய பேர்லாம் படத்தை பார்க்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா படம் தியேட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோமே தவிர திருட்டு விசிட்டில் பார்க்கல. ஸோ இது வந்து படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ஈவினிங் அந்த காப்பி வந்திருந்தால் கூட ஓகே, அதை விட்டுடலாம். ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காப்பி ரிலீஸ் ஆகிறது வந்து உண்மையிலே ஒரு வேதனையான விஷயந்தான். அண்ட் இந்த படத்துக்கு நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் குரல் கொடுத்துருந்தீங்க, நல்ல ஒரு விஷயம், அதையும் பாராட்டணும். ஆனால் வந்து இதை வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் இதை வந்து சேர்ந்து இதை ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இனி வர்ற காலங்களில் ஒவ்வொரு நடிகருக்கும் இல்லை அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிற நடிகர் எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னே ஒரு சொல்லலாம். ஏன்னா ஒரு திரைத்துறையை வந்து என்ன பண்ணாலும் திரைத்துறைக்காரங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த லீக் பண்ணுறவங்க நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரில. இதை அப்படி நினைக்கிற பட்சத்தில் இனி வர்ற எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி நடந்தால் கூட திரைத்துறை கேட்குமா கேட்காதா அப்படிங்கிற வந்து ஜஸ்ட்டு ட்வீட் மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், புலி படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நாங்கள் வந்து ஏழையாள் ஷோவுக்கு போயிருந்தோம். ஆனால் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட பல மணி நேரம் கழித்து தான் அந்த கியூப் லைசன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ கூட நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்து பார்த்தோம். அண்டு காவலன் படம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் 11:30 ஷோவுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த ஏர்லி மார்னிங் ஷோவெல்லாம் இல்லை. அப்போ 11:30 ஷோவுக்கு போகும்போது கூட அந்த நேரத்தில் இருந்த இஷ்யூஸ்னால அன்னைய டயத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? மொதல் ஷோவே ஈவினிங் 7 மணிக்கு தான் நடந்துச்சு. ஸோ அப்போவே நாங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து மனதளவில் தயாராகிட்டோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகலை, படத்தோட காப்பி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படிங்கிற விஷயத்தில் வந்து எங்களுக்கு இது புதுசு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ், இந்த 18 வயசு 17 வயசு பசங்க தான் ரொம்பவே பதட்டமாகறாங்க. என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அவங்களுக்கு இது அனுபவமாக இருக்கும். எங்களுக்கு வந்து இதே மாதிரி அனுபவம் நிறைய நடந்துருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண பழகிட்டோம். ஏற்கனவே நான் தலைவா படத்துக்கு சொல்லியிருந்தேன். தலைவா படம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ்புக்கில் கதையெல்லாம் ரிவீல் ஆச்சு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறையவே போய் பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த கதையை பார்த்துட்டு என்னவோ 2வது நேரம் தேட்டரில் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் எனக்கு பிடிக்கலை, ஏற்கனவே சஸ்பெக்ட் பண்ண சீன்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஓன் ஒப்பீனியன் வந்து அந்த நேரத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ப்ளூ சட்டை மாறன் கூட நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் வந்து மொபைலில் பார்த்துட்டு அந்த படத்தை நீங்கள் 2வது தியேட்டரில் பார்க்கும்போது அதோட தியேட்டர் எஃபெக்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. இன்க்ளூடிங் அவர் நினச்சிருந்தா கூட ஓடிடியில் கொடுத்துட்டு நல்ல ஒரு காசை பார்த்துட்டு அவர் ஒதுங்கியிருக்கலாம். பட் கொரோனா காலத்தில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா நடிகர்களுமே வந்து எல்லா தியேட்டர்ஸ் ஓனருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லா படமும் ஓடிடிக்கு போயிட்டுருந்து. ஆனால் மாஸ்டர் விஜய் படம் மட்டும்தான் அவர் வந்து ஜனவரி மாதம் அந்த பொங்கல் டயத்தில் ரிலீஸ் பண்ணார் தைரியமாக. எதுக்கு அப்படின்னா தியேட்டருக்காரங்க வாழணும், தியேட்டரு வந்து அவங்களும் வந்து தியேட்டரை மூடிட்டு போயிட்டாங்கன்னா திரைத்துறைக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படத்துக்கு ஓடிடியை வந்து அவர் கொடுக்காம டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது உண்மையிலே ஒரு ரசிகனாக ஒரு அதிர்ச்சி தான் எங்களுக்கு. ஆனாலும் இந்த படத்தை உண்மையான விஜய் ரசிகனா, உண்மையான தாவிக்க தொண்டராக நான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்ப்பேன். ஸோ உண்மையான ரசிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்க அந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்ப்பாங்க. அதனால் தியேட்டர் ஓனர்ஸ் நீங்கள் பயப்படாதுங்க, தைரியமாக இருங்க. தைரியமாக அந்த படத்தை நீங்கள் நம்பி தியேட்டரில் எடுக்கலாம். தலைவா ஹிஸ்ட்ரி நடந்துச்சு, அதே போல் ஜனநாயகனுக்கும் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவங்க, திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணவங்க கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்படணும். ஜனநாயகன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி அண்ட் உண்மையான திருவிழானியை எங்களுக்கு சொல்லலாம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.